श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वते नमस्सखीनां पुरोगानां चक्षुषे नमो दिवे नमो पृथिव्ये नमः। சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். 990வது நாமாவளி பார்த்துட்டு இருக்கோம். அபியாச அதிசய ஞாதா. அபியாசாதிசய ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி. சாமி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப வேகமா எழுத்துன்னு போய் சன்னதி நிப்பாட்டி இவர் தான் சாமி அப்படின்னு காமிக்கிறோம்னு வச்சு. இப்போ அடுத்த கேள்வி, எனக்கு சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கு, அதை சாதிச்சு கொடுப்பாரா, இந்த சாமிக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு கேட்டா அடுத்தது அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கிறார், இதுதான் நான் இதை தேடிதான் கடவுள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த உருவத்தை பார்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கோ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், தன்னுடைய விண்ணப்பத்தை சுவாமி கிட்ட சொல்றார். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன வேண்டின்றாரோ அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்பதான் கடவுள் நம்பிக்கை அவருக்கு யாரும் ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய விஷயங்கள்லாம் கடவுள் இருக்கார், பிரார்த்தனை பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்கோ, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுவாமி கிட்ட வேண்டின்றது அவளுக்கு நடந்துருத்து அப்படின்னு சொன்னா அனுபவத்துல, அப்படி அந்த அனுபவம் தான் பிரமாணம். அதுக்கப்புறம் அவளை நீங்க நம்புங்கன்னு நாம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அது அனுபவத்துல அவளே உணர்றா. அப்படி நடக்கல அப்படின்னா எல்லா இடத்துலயும் சந்தேகம் வரும். சாமி கும்பிட்ட முறையில தப்பா, இல்ல சுவாமிக்கு நமக்கு அனுகிரகம் பண்ற எண்ணம் இல்லையா? ஒரு சில வாதங்கள்லாம் சொல்லும் பொழுது சாமின்னே ஒண்ணு இல்லையா இப்படிங்கிற சந்தேகம்லாம் ஏகப்பட்டது வந்துடும். அப்படியே வரிசலா வந்துடும் எல்லாமே. அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லுகிறது, அபியாச அதிசய ஞாதா. என்ன அப்படின்னா, இறைவனின் அருளை அபியாசத்தினால் பயிற்சியினால் பெறுவது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருக்கா. அந்த கொள்கையில பாத்தீங்கன்னா இது ஒரு சமயம். ஹடயோகம் பிராணாயாமம் இதுதான் பண்ணுவா இந்த சமயத்துக்காரா. அவ அதை பண்ணிட்டே இருப்பா, பிராணாயாமம் பண்ணிட்டே இருப்பா. ஒரு மாதிரி யோகம், ஹடயோகம்ங்கிறது வெவ்வேறு விதமான விளக்கங்கள்லாம் இருக்கு சாஸ்திரத்துல. அதுல அது மாதிரி இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னா, உடலை அசையாது நிறுத்துவது. ஏதோ ஒரு விஷயம் உட்கார்ந்தபடியோ நின்னபடியோ அது மாதிரி அந்த விஷயத்துல இருந்து மூச்சை கண்ட்ரோல் பண்ணுவா. காற்றை பிடிக்கும் கணக்கு ஒரு விதமான இசையோட மூச்சை பிராணாயாமம் பண்ணுவா. அதுக்கு ஒரு சில மந்திரத்தை பயன்படுத்துவா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் அவளுடைய பூசணை முறை என்பது பெருசா இருக்காது. கோயில் குளம் அபிஷேகம் நைவேத்தியம் பூஜை அது மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. இது ஒரு தனி சமயம். உடம்ப அசையாது நிறுத்தி மூச்சை ஏதோ ஒரு கணக்குல செலுத்துவா. மூச்சை உள்ள இழுப்பா, உள்ள வச்சுப்பா, வெளியில விடுவா. அந்த இழுக்கிறதுக்கு ஒரு கணக்குக்கு ஒரு மந்திரத்தை பயன்படுத்துவா. அந்த மந்திரம் என்னன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. அதை பயிற்சியில பண்ணிட்டே இருப்பா. இதை ஒரு 6-7 வயசுல எல்லாம் உபதேசம் பண்ணிடுவா. வேற எதுவுமே இல்லை. இது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணினா
ஆக 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 வயசு ஆக 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 இந்த சளி உபாதின்னு ஒண்ணு வராது. அந்த அந்த அபியாசம் பண்றவாளுக்கு. ஏன்னா அந்த பிராணாயாமத்தை மந்திரத்தை சொல்லி பண்றவாளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? இன்னும் கொஞ்சம் தியானம். அதிசயமான சில விஷயங்கள், ஒரு சில ஆற்றல்களை அவர்கள் அறிவார்கள். அது ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. உலகத்தில் இறந்து போனவர்களாக கருதப்பட்டவர்கள் திடீர்னு கனவுல வரா மாதிரி இருக்கும். அவன் இவகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இந்த அபியாசத்துல பிராணாயாமம் தான் பண்றோம். இவ யாரும் சாமியெல்லாம் தனியா வடிவமோ உருவமோ அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவ மூச்சு பயிற்சி தான் பண்றா. ஆனாலும் அவளுக்கு அந்த இறந்தவர்கள் திடீர்னு அப்படியே இவாதான் இறந்துட்டாலே, அவ கூட நம்ம பேசுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற கனவெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்ன ஆகும்னா, இந்த அனுபவத்துல பிராணாயாமத்தை தொடர்ந்து பண்ணா அருகாமையில் நடக்க போகிற நிகழ்வுகள் முன்னதாகவே தெரியும். அவர் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சியாளருக்கு தெரிஞ்சிடும். அவர் ஒரு கர்மா பண்ண போறார், இன்னைக்கு அவர் ஒரு சம்ஸ்காரத்துக்கு போறார் அப்படின்னாலே அதெல்லாம் தெரிஞ்சிடும் முதல்லயே. அப்படியே தெரியும். அங்க என்ன நடக்க போகுது. இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்துடும் அவருக்கு. அப்படியே தியானத்துல அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த பொழுதுல பிராணாயாமம் பண்ற இடத்துல இல்ல கனவுல ஏதோ ஒரு விஷயத்துல நாளைக்கு நடக்க போற அந்த காட்சி மிக துல்லியமா அவளுக்கு தெரியும். அதை நேர்ல அவ பாப்பா. இது மாதிரி ஒரு சமயம் இருந்திருக்கு. பிராணாயாமம் போக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மூச்சை உள்ள இழுக்கிறது, வெளியில விடுறது, அதுல உள்ள வச்சுக்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா, கும்பகம்னு சொல்லுவா. அந்த நேரம் அதிகரிக்க 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 இந்த உடம்பு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு காத்து மாதிரி இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடும், ரொம்ப அப்படியே சோர்ந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அவளுக்கு அது இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பசி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குறைவான உணவு, மிகுதியான ஆரோக்கியம், நல்ல ஒரு உடல் பலத்தோட இருப்பா. இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு சுபாவமாவே. வெறும் ஒரே ஒரு விஷயம், இந்த அபியாச அதிசயஜாதா அப்படின்னு சொன்னா இந்த அபியாசத்தை ஒண்டிதான் சொல்லி கொடுப்பா. அந்த மூச்சை உள்ளுக்கு இழுக்கிறது, உள்ள வச்சுக்கிறது, வெளியில விடுறது, அதுக்கு உண்டான மந்திரம், அதை எப்படி நிறுத்தி நிதானமா செய்யணும் அப்படிங்கிறத அந்த தீக்ஷா குரு அவளுக்கு சொல்லி கொடுப்பா. ஆனா அவளுக்கு ஞானம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்பாள் அவள் முன்னாடி அதிசயமாக தோன்றுவாள். அப்ப அந்த அதிசயம்ங்கிறது என்னன்னா, லோகத்துல இயல்பா நடக்காத ஒரு விஷயமா அவளுக்கு தெரியும், அனுபவப்படும். நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு எப்படி தெரியும்? தெரியாது, யாருக்குமே தெரியாது. எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நிச்சயம் பண்றோம். இன்னைக்கு அவ ப்ரோக்ராம்லாம் ஃபிக்ஸ் பண்றா. ஆனா அதுல நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பதுங்கிறதெல்லாம் எதிர்காலத்தை தரிசிப்பது என்பது சாத்தியமில்லை. பகவான் கையில தான் இருக்கு. அப்படியே நடக்கிறதுக்கு முன்னாடியே பதிவாகும். அந்த மாதிரி நான் யார், நம் உள்ளம் யார், பூர்வ ஜென்ம ஞாபகம் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவ அம்மா அரு ஜென்மத்துல போய் தேடி அந்த இடத்துல அவ வாழ்ந்த இடத்துல அவ வாழ்ந்த பகுதியில இருக்கக்கூடிய அடையாளம் அதெல்லாம் அவளுக்கு தெரியும். இதெல்லாம் யாருக்குமே நடைமுறையில உலகத்துல அனுபவ சாத்தியப்படாது. யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிராணாயாமத்தை அபியாசம் பண்றவாளுக்கு வரும். அந்த மாதிரி அபியாசத்தினாலே அதிசயம் என்கிற அவ சுவாமியே அதிசயம்னு சொல்லுவார். அபிராமி பட்டர் இந்த பயிற்சியை மேற்கொண்டவர். அதனாலதான் அவர் சொல்றார், அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவான் சுந்தர வள்ளி. மிக அழகாக சொல்லுவார். அதனால அம்பாள் அதிசயமான வடிவத்துல வருவா. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வடிவத்துல பார்த்திருக்க மாட்டோம். உலகத்துல எந்த ஒரு விஷயத்தினாலையும் சொல்லி கேட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாக, ஒரு அனுபவமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனா நாமாவளி இது. அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று அனுபவிப்பதற்கு உண்டான சாதன நாமாவளி. அந்த மாதிரி பிராணாயாமத்தை அனுஷ்டானம் பண்றவா பல பேர் இருக்கா, இப்பவும் அபியாசத்துல இருக்கா. அப்படிப்பட்ட நாமாவளியை நான் உலகியல்ல இருக்கேன். என்னால இது மாதிரி பெரிய அபியாசம், அசையாம உடம்ப வச்சுக்கோ, மூச்சை விடாத பிடிச்சிக்கோலாம் எனக்கு சொல்லி கொடுக்குற வாழும் இல்லை, நான் புரிஞ்சுக்கிற வாழும் இல்லை. நான் யதார்த்தமா இருக்கேன்,
அபியாச அதிசயிக்காதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, முறையான ஆசிரியர்கள் நமக்கு கிடைச்சு அது மூலியமா ஒரு ஆன்மீக அனுபவத்தை, ஒரு நெறியை பின்பற்றுவதற்கான வாய்ப்பை அம்பாள் அனுபவ சாத்தியப்படுத்துவா. அவ்வளவு அற்புதமான நாமாவளி, சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.